அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறை பார்ப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப புத்தி கூர்மையுள்ள ஒரு சிறுவனாக இருந்தார்கள். அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவி இருக்கின்றார்கள். 2 மனைவியில் முதல் மனைவிக்கு 10 பிள்ளைகள் பிறந்தது. இரண்டாவது மனைவிக்கு 2 பிள்ளைகள் பிறந்தது. அதில் முதல் பிறந்தவர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது பிறந்தவர் புன்யாமின் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப மிக்க அறிவாளியாக இருந்தார்கள். நிலவில் பாதி நிலவான அழகுடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் தூங்கும் பொழுது கனவு கண்டார்கள். என்ன கனவு என்றால் 11 நட்சத்திரம், ஒரு சூரியன், ஒரு சந்திரன் அவர்களுக்கு சஜிதா செய்வது போல் கனவு கண்டார்கள். அந்த கனவை எழுந்தவுடன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போய் சொன்னவுடன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக இருந்ததினால் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக ஆக போறார்கள் என்று சந்தோஷப்பட்டு யார்கிட்டையும் இதை சொல்லாதே என்று கூறினார்கள். அவர்கள் சிறுவர் என்ற காரணத்தால் அவர்கள் போய் அவர்களுடைய சகோதரரிடம் சொல்லிவிட்டு 10 சகோதரர்களிடமும் போய் சொல்லிவிட்டார்கள். அதை பொறாமப்பட்ட சகோதரர்கள் ஒரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை வெளியில கூட்டு போறேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமிடம் சொல்லி வெளியில கூட்டு போய் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வேணாம், அங்க போற வழியில காடா இருக்கும், அங்க ஓனா இருக்கும், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படி சொல்லி கேட்பாங்க. ஆனா அது ஒரு கதை தான். ஆனா அப்ப சொல்லும் போது 11 சகோதரர்களும் இல்ல, நாங்க அதை பார்த்துக்கிறோம், நாங்க ஆட்டு மேய்க்க அவங்களையும் கூட்டிட்டு போறோம் அப்படி சொல்லுவாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 2 முறையும் வேணாம்னு சொல்லுவாங்க. அப்புறமா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சகோதரர் இப்போதான் நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படி ஒரு ஆசையில நான் போறேனே தந்தையே அப்படி சொல்லி கேட்பாங்க. சரி நீங்க போங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சோட அவங்க கூட்டிட்டு போய் ஒரு கிணத்துல அவங்க சட்டையை மட்டும் அவுத்துட்டு ஒரு கிணத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டோன்னே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ள விழும் பொழுது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டளை இட்டிருப்பான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே நீங்க போயிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உங்க ரெக்கையால பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விழும் பொழுதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் அவங்கள பிடிச்சிருவாங்க. அப்போ அவங்க சகோதரர்கள் இந்த சட்டையை வச்சு நம்ம தந்தையிடம் நம்ம எப்படி சொல்வது என்று கேட்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அப்ப ஒரு சகோதரர் சொல்லுவாங்க, இதுல நம்ம அங்க இருக்க ஆடை பிடிச்சி அதோட ரத்தத்தை தடவிடலாம். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஓனை கடிச்சிருச்சு என்ன சொல்லிடலாம் அப்படி சொல்லுவாங்க. அது கட்டுக்கதை என்பது அந்த சகோதரர்களுக்கு தெரியாது. அதை போய் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமிடம் சொல்லவுடன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு அழுது கொண்டே இருப்பார்கள். அவங்களுக்கு அழுது கண்ணே குருடாகிற அளவுக்கு அவங்க அவ்வளவு அழுதாங்க. அழுது கொண்டு இருக்கும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதுக்குள்ள இருக்கும் பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை நினைச்சு கொண்டே இருப்பாங்க. அப்ப ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இவங்களை நான் எப்ப கீழே விடுறது அப்படி சொல்லி கேட்கும்போது, நீங்க அந்த வாளிக்குள்ள போட்டுருங்க, அங்க போறவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் அந்த வாளிக்குள்ள போட்ட உடனே அங்க போன வழிபோக்கர் அந்த வாளியை எடுப்பாங்க. எடுக்கும்பொழுது அந்த வாளி வெயிட்டா இருக்கும். என்னடா இது வெயிட்டா இருக்கு சொல்லிட்டு மேல இழுக்க வெயிட்டா வரும். அப்ப நம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிலவில் பாதியான அழகான யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து பக்கத்தில் உள்ள நகரத்தில் கொண்டு போய் கொடுப்பார்கள். மிஸ்ர நாட்டில் கொடுத்தவுடன் அங்கு உள்ளவர்கள் இவர்களை விற்பதற்கு வாங்கி கொள்வார்கள். அப்ப அஜீஸ் என்ற ஒருவர் இவர்களை வாங்கி அவர்களுடைய மனைவியிடம் கொடுத்து இவர்களை நல்விதமா வளர்க்க சொல்லுவாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் பெரியவங்களா ஆயிடுவாங்க. ஆனதுக்கு அப்புறம் அவங்கள ஒரு பெண்மணி தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படி சொல்லி அவங்களுக்கு ஒரு பேர் வரும்போது அவங்கள சிறையில போடுறதுக்கு இது பண்ணுவாங்க. சிறையில போடணும் அப்படி சொல்லுவாங்க. சிறையிலும் போட்டுருவாங்க. அங்க சிறையில இருந்த 2 பேரு அவங்கள்ட்ட ஒரு கனவு சொல்லுவாங்க. அந்த டைம்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுக்கு விளக்கம் சொல்றவங்களா இருந்தாங்க. அப்ப அந்த கனவு சொல்லுவாங்க. என்ன கனவுனா, முதல்ல ஒருவர் சொல்லுவாங்க, நான் ஒருவருக்கு மது ஊற்றி கொடுக்குற மாதிரி கனவு கண்டேன் அப்படி சொல்லுவாங்க.
ரெண்டாவது இருக்கவங்க வந்து நான் என் தலையில ரொட்டி கொண்டு போனேன், அதை பறவைகள் சாப்பிடுவது போல் கனவு கண்டேன் அப்படி சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. சொன்ன உடனே வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த அந்த சிறையிலேருந்து விடுபட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு அரசர் வந்து அந்த கனவு காணுவாங்க. என்ன கனவுனா 7 கொழுத்து போன மாடும் 7 வத்தி போன மாடும் அதை பற்றி கனவு கொள்வாங்க. அப்போ வந்து அதை பற்றி இவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து அந்த அரசர் கேட்பாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எனக்கு ஒருத்தர் தெரியும், அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அந்த அரசர் வருவாங்க. வந்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இந்த கனவை சொல்லும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் வந்து இந்த கனவுக்கு அர்த்தம் சொல்கிறேன், நீங்கள் இந்த சிறையிலேருந்து என்னை வந்து விடுபட்டு வைக்கணும் அப்படி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி அந்த கனவுக்கு அர்த்தமும் சொல்லுவாங்க. என்னன்னா அதனால அந்த அரசர் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விடுதலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த நாட்டுக்கு 7 வருடம் தேவையானது எல்லாத்தையுமே வந்து அந்த நேரத்திலேயே சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரொம்ப அவங்களுடைய பொருள் ஒன்று வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய 10 சகோதரர் வருவாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட புன்யாமின் அலைஹிஸ்ஸலாமையும் கேட்டு கூப்பிட்டு வருவாங்க. அப்போ அவங்க 11 சகோதரர்களும் வருவாங்க. அங்கே வந்து ஒரு பொருள் வாங்குவதற்காக வருவாங்க. அந்த பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து நம்மளோட சகோதரர் தான் இவங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் வந்து இவங்க பெரியவங்களாயிட்டதுனால அவங்க 10 சகோதரருக்கும் இவங்களை யாருன்னே தெரியாது. தெரியாமல் இருக்கும் பொழுது இவங்க வந்து ஒரு பொருள் அவங்களுடைய பொருளை எடுத்து அவங்களுடைய பைக்குள்ள சகோதரர்களுடைய பைக்குள்ள வச்சிருவாங்க. அதை வந்து காணும், இது எல்லார்கிட்டையும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் தேடி பார்க்கும்பொழுது அவங்கள ஓரமாக நிற்க வச்சிருவாங்க. அப்புறம் அவங்கள கடைசியில் அவங்களுக்கு தேடும்பொழுது அவங்களோட பையில் அந்த பொருள் இருக்கும். இவங்கள சொல்லுவாங்க, உங்களுடைய தந்தையை கூட்டிட்டு வாங்க, அப்பதான் உங்களை விடுவோம் அப்படி சொல்லுவாங்க. என் தந்தைக்கு கண்ணு தெரியாது அப்படி சொல்லுவாங்க. சொன்ன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சட்டையை அவுத்து கொடுத்து, இதை உங்க தந்தை மூஞ்சில் எறிங்க, அப்புறம் உங்களுக்கு கண்ணு தெரியும் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே இவங்களும் போயிட்டு அவங்க சட்டையை எடுத்து மூஞ்சில் எறிவாங்க, கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு வருவாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம். அப்போ சொல்லுவாங்க, நான் தான் வந்து உங்களுடைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் ரொம்ப சந்தோஷத்துல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நாம் பார்த்தது இன்ஷா அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போல் நாமும் இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஹிதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன் பிரஹ்மதிக யா ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.